இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இளைஞர்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி இந்த நாட்களில் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக நாம் இளைஞர்கள் மற்றவர்களிடம் தொடர்பு கொள்கிற போது இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், இளைஞர்கள் மட்டுமல்ல எல்லா வயதினருக்கும் இந்த பிரச்சனை இருந்தாலும் கூட இளைஞர்கள் தங்கள் எதிர்காலத்தை வடிவமைத்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை பற்றிய ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இது ரொம்ப மிக மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். அதில் ஒன்றுதான் மிகையுணர்ச்சி. நான் இதை பற்றி முந்தைய நிகழ்ச்சியில் நான் பேசினேன். அதாவது எந்த ஒரு உணர்வையும் நாம் அதிகமாக வெளிப்படுத்துகிற போது அது நமக்கு தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது உதாரணமாக ஒருவரிடம் காதல் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒருவரை பிடித்திருக்கிறது, ஒருவரை பார்ப்பது, அவருடைய இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது, அவர் ஒரு கனவை தருகிறார் என்றால் நீங்கள் அந்த உறவுக்கு எவ்வளவு பொறுப்பேற்றுக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு அன்பை அவரிடம் வெளிப்படுத்துவது தான் சரியான ஒன்றாக இருக்க முடியும். இப்போ நிறைய விஷயங்கள், அதாவது காதல் தொடர்பான குற்றங்கள் நடக்குகிற போது யாராவது ஒருவர் அதில் வன்செயல்களில் ஈடுபட்டு விட்டால் அல்லது மிக ஒரு அத்துமீறி நடந்து கொண்டு விட்டால் அப்போது அந்த அந்த நபர் அந்த குற்றத்தை செய்த நபர் சொல்லக்கூடிய ஒரு வாக்குமூலம் நீங்கள் நிறைய பத்திரிகைகளில் படிக்கலாம். அவள் என்னிடம் மிகவும் நன்றாகத்தான் பழகி கொண்டிருந்தார், ஆனால் திடீரென்று மனம் மாறிவிட்டால், பேசுவதை நிறுத்தி கொண்டு விட்டால் என்றெல்லாம் சொல்லிவிட்டு குற்றச்செயலில் ஈடுபடுகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த மறுதரப்பை பார்க்கிற போது நான் ஒரு நண்பனாகத்தான் பழகி கொண்டிருந்தேன், அவள் தவறாக புரிந்து கொண்டான் என்று அந்த பக்கம் பெண்கள் சொல்வதையும் நாம் கேட்டிருக்கிறோம். அப்படி என்றால் என்ன நடக்கிறது? நாம் ஒரு மனநிகழ்ச்சியோடு இருக்கிற போது ஒரு அதிகபட்சமான கமிட்மெண்ட் அதை நாம் கொடுக்கிறோம். அந்த அதிகபட்சமான கமிட்மெண்ட் எப்படி நான் முந்தைய நிகழ்ச்சிகள் சொன்னேனோ, எந்த உறவிலுமே அது ஒரு அலுவலகமாக இருக்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு உங்கள் குடும்பத்திற்குள்ளாக இருக்கலாம், யாரிடமும் நீங்கள் மிகையான ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற போது அல்லது உங்களிடம் எவ்வளவு அன்பு இருக்கிறதோ அதை விட அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிற போது அதை ஒரு கமிட்மெண்ட்டாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இதை நான் எல்லா உறவுகளுக்கும் நான் சொல்வேன். ஒரு சாதாரண நட்பிற்குள்ளாக கூட அது இருக்கும், எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற போது பின்னால் அது ஒரு மிக மோசமான விளைவுகளை இருவரில் யாரோ ஒருவருக்கு நேரடி வாழ்க்கையிலோ அல்லது உளவியல் ரீதியாக தனிப்பட்ட முறையிலோ ஏற்படுத்துகின்றன. அப்படி பார்க்கிற போது தான் இந்த கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பியலில் மிக முக்கியமான விஷயம். அதாவது ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்று சொல்கிற பழமொழி என்பது அது சாதாரண பழமொழி அல்ல, அதற்கு பல பொருள்கள் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நாம் இந்த விஷயத்தில் மிகையுணர்ச்சியை, இப்பொழுது கோபத்தை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாரோ ஒருவரிடம் உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கிறது, ஒரு வருத்தம் இருக்கிறது, அது ஒரு சின்ன வாக்குவாதமாக மாறுகிற போது அந்த பிரச்சனைக்கு தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் விடுகிற போது நாம் எதிர்மறை எண்ணங்களை எடுத்துக்கொள்வோம். அந்த எதிர்மறை எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு அதிகப்படியான ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்தி விட்டால் நம்முடைய நியாயங்கள் எல்லாம் அடிபட்டு போய் நீ இப்படி என்னை பற்றி சொன்னாய் அல்லவா, நீ என்னை இப்படி மோசமாக பேசினாய் அல்லவா என்ற நிலையில் அது போய் நிற்கும். அதாவது நம் பக்கம் நியாயம், எல்லா நியாயமும் இருக்கும், ஆனால் நாம் பேசுகிற ஒரு வார்த்தை என்பது நம்முடைய நியாயங்களை எல்லாம் மறைத்துவிடும். இப்படி நம்முடைய பதட்டத்தின் காரணமாக, சில சமயத்தில் நம்முடைய குழப்பத்தின் காரணமாக நாம் அதிகப்படியான வார்த்தைகளை பேசுவோம். அல்லது அந்த வார்த்தையினுடைய அந்த பெருமதி தெரியாமல் சில வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம். சில சமயங்களில் நம்முடைய உடலில் சார்ந்த பிரச்சனைகள் காரணமாக கூட சிலருக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கலாம், சிலர் அன்றைய தினம் மிகவும் பலவீனமாக இருந்திருக்கலாம், அல்லது வேறு பல விஷயங்களுடைய அழுத்தம் காரணமாக நாம் ஒரு மிகையான வார்த்தைகளை சிலரிடம் பயன்படுத்திவிட்டு அதை எப்படி திரும்பப் பெறுவது என்று தெரியாமல் தவிப்போம். அப்படி இருக்கிற போது நம்முடைய எக்ஸ்பிரஷன்ஸ், நம்முடைய வெளிப்பாடுகளை நாம் கவனிக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி நம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறோம் என்பது தான் மிக மிக முக்கியமானது. இதை பற்றி நாம் நாளை நிகழ்ச்சியில் பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா காய்ச்சல். இன்றைக்கி காய்ச்சல்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். இன்றைக்கி மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் கூட பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிச்சி நிறைய பேரை காப்பாற்றிடுறோம். இப்போ இன்னும் நம்மளுடைய அவல நிலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாட்டில் பார்த்திங்கன்னா காய்ச்சலில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, காய்ச்சலை பற்றின முழுமையான விழிப்புணர்வு நமக்கு இல்லாதனால தான் வரும். காய்ச்சல் தான் இருக்கிறதுலே ரொம்ப
சுலபமான ஒரு நோயும் அதே நேரத்தில் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையான நோயாகவும் உயிரே குடிக்கிற நோயாகவும் மாறுது. அப்போது இந்த காய்ச்சலை பற்றி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம், காய்ச்சல்னால் உடம்பு சூடானாலே காய்ச்சல் ஆகிடுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோமியோஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப வெயில் அடிக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்வை வந்து உங்கள் உடம்பு வந்து கூல் பண்ணிக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு ஹீட் ஆகுறது பார்த்த உடனே நமக்கு வந்து காய்ச்சல் இருக்குதுன்றதை நினச்சிப்போம். ஸோ யூஸ்வலாக இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காமனாக சொல்லுவாங்க, என் குழந்தைக்கு தலையெல்லாம் ஒரே சூடாக இருக்குது சார், ரொம்ப பயமாக இருக்குது, மூளைக்காய்ச்சலாக இருக்குமா, இவங்களா அதை நினச்சிக்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, காய்ச்சல்ன்றது ஒன்றுமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது உங்கள் குழந்தையுடைய ஆக்டிவிட்டீஸ், அதாவது விளையாடுறது வந்து ரொம்ப டல் ஆகிடும், நம்மளுடைய நடக்கிறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னா யூ ஆர் அஃபெக்டட் வித் சம் ஃபீவர். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக இந்த காய்ச்சலை டெஸ்ட் பண்ணிக்க முடியுது. இப்போல்லாம் வந்து தெர்மோமீட்டர்ஸ் பிளாஸ்டிக்ஸ்லேயே வருது, ஒரு 150 ரூபீஸ் 200 ரூபீஸ்க்கே வருது. நீங்கள் ஒன்றும் இல்லை, அதை ஜஸ்ட்டு வந்து ஒரு எலக்ட்ரானிக் தெர்மோமீட்டர்ஸ் தான். நீங்கள் ஒரு ப்ரெஸ் பட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய குழந்தையோட ஆக்சிலால் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எவ்வளோ இருந்தால் ஃபீவர் சார் அப்படின்வாங்க. மினிமம் 100 இருந்தால் தான் நீங்கள் ஃபீவர். 99 98 இதெல்லாம் ஃபீவரே இல்லை. நிறைய என் பேஷண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க, சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 99 இருக்குது சார் அப்படின்னு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 99 டிகிரிக்கு 99 ஃபாரன்ஹீட்டுக்கே வந்து மருந்து கொடுத்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 100 ஃபாரன்ஹீட் வந்தால் தான் நம்ம வந்து காய்ச்சலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, காய்ச்சல் வந்தாலே ஒரு பயம் வந்துடுது. காய்ச்சல் வந்து நம்மளுடைய நண்பன் நான் சொல்லுவேன். எப்படி அப்படின்னா, உங்கள் உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்றதை வெளிக்காட்டுறது தான் அந்த காய்ச்சல். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, காய்ச்சல் வந்தாலே ஒரு பதட்டம், ஒரு பயம், அதை நம்ம எப்படியாவது குறைச்சாகணும் அப்படின்வாங்க. இப்போ இந்த காய்ச்சலில் 2 விதமான காய்ச்சல் இருக்குது. அதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். வைரல் இன்ஃபெக்ஷன்னா எப்படின்னா, அந்த காய்ச்சல் வந்து நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் பெருசாக மாறாது. அது வந்து அதோடைய ஓன் கோர்ஸ்லேயே சரியாகும். அதாவது வந்து நீங்கள் 1 வாரம் இல்லை 5 நாள் 1 வாரம் வரைக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காய்ச்சலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தாலே போதும். அதாவது வந்து உங்கள் காய்ச்சல் குறையிறதுக்கு பேராசிட்டமால் போல மருந்துகள், நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா காய்ச்சல் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களுடைய உடம்புல இருக்க நீர் சத்து போயிடும். அதாவது நம்ம உடம்புல வந்து 60% வந்து பாடி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட்ஸ், அதாவது நீர். இதுக்குள்ள வந்து உங்கள் செல்லுக்குள்ளாரையும் வெளியாரையும் இருக்கும். இந்த ஹை டெம்பரேச்சர் ஆகும்போது இந்த செல்லில் இருக்க நீர் வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் செல்லெல்லாம் சுருங்கி போய் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் என் குழந்தைக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, எனக்கும் தலைவலியாக இருக்குது காய்ச்சல் வரும்போது. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயந்தான், நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து குறையிறதுனால. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், காய்ச்சலில் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். அதை தான் நம்ம சப்போர்ட்டிவ் கேர்னு சொல்லுவோம். நிறைய தண்ணி குடிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, குளுக்கோஸ் குடிப்பாங்க. குளுக்கோஸ் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம செல்லில் நீர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது என்ன பண்ணும், மேற்கொண்டு அந்த செல்லிருந்து தண்ணியை உறிஞ்சிடும். எப்படின்னா, எங்கெங்கெல்லாம் சுகர் இருக்கோ அந்த இடத்துக்கு குளுக்கோஸ் இருக்கோ வாட்டரை வந்து இது பண்ணிடும். இப்போ செல்லேருந்து இன்னும் வந்து வாட்டரை வந்து எடுத்துரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி காய்ச்சல் இருக்கும், நிறைய தண்ணி குடிக்கணும். அப்படி இல்லைன்னா உப்பு சர்க்கரை கரைசல், அதாவது ஓஆர்எஸ் சொல்லுவாங்க, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கும்போது அது என்ன பண்ணணும்னா, ரத்தத்துலேருந்து செல்லுக்கு தண்ணீரை செலுத்தும். அது மாதிரி வந்து நம்ம காய்ச்சலுக்கு வந்து நிறைய தண்ணீர் பருகும் போது அந்த காய்ச்சல் வந்து பெரிய பிரச்சனையாக நமக்கு வராது. இல்லைனா அந்த காய்ச்சலில் வந்து ரொம்ப டயர்டாக. இதனால தான் வந்து காய்ச்சல் வரவங்களுக்கு ட்ரிப்ஸ் போடுவாங்க. ஃப்ளூயிட்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். ரெண்டாவது இந்த வந்து பார்த்திங்கன்னா, இந்த வைரல் ஃபீவருக்கு சப்போர்ட்டிவ் கேரில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபீவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேராசிட்டமால் அந்த மாதிரி கொடுக்கலாம். ரெண்டாவது நீர் சத்து சொன்னேன். சாப்பாடு என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா, சாஃப்ட் டயட் சொல்லுவாங்க. அதாவது வந்து எளிய உணவுகள் சாப்பிடணும். அதாவது ஈஸியாக டைஜஸ்டபிள், அதாவது இட்லி, கஞ்சி, இடியாப்பம், ப்ரெட்டு அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா, நீங்கள் வயிற்றுக்குள்ளே சாப்பிடும் போது அது டைஜஸ்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் சம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்ரெடி டெம்பரேச்சர் இருக்கும்போது இது இன்னும் கூட கொஞ்சம் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது இந்த ஃபீவர்னால் வர ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக இந்த சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்துட்டு இவங்களுடைய ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள், அதாவது இவங்களுடைய நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்ணாலே எந்த பிரச்சனையும் வராது. சில நேரங்களில் வைரல் ஃபீவரில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, ஃபீவர் வந்து இருக்கும், மருந்து கொடுப்பீங்க, கொஞ்ச நேரத்தில் குறைஞ்சிரும், கொஞ்சம் நல்லா இருக்கும், விளையாடிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் சடனாக ஒரு 6 மணி நேரம் கழிச்சு தூரம் வரும்,
உடனே பெற்றோர்கள்லாம் ரொம்ப பயந்துருவாங்க. ஐயோ என் குழந்தைக்கு விட்டு விட்டு ஜுரம் சார். ஒன்றும் பயப்பட வேண்டியதே அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கொடுக்குற பேராசிட்டமால் அந்த ஃபீவரை மட்டும் தான் சப்ரஸ் பண்ணுமே தவிர அந்த இன்ஃபெக்ஷனை சப்ரஸ் பண்ணாது. இந்த வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்துகள் உபயோகத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. அதனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து கிடையவே கிடையாது. ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே அதை பற்றி தெரியுது. ஆனால் இங்கே எப்படின்னா இந்த மருந்துடைய உபயோகம் இது வணிகமயம் ஆக்கினதுனால இதை எப்படி உபயோகப்படுத்துதுன்னு தெரியாமல் இதை நிறைய போட்டு நம்ம ஆங்கில மருத்துவமே தப்பு, ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு தப்பான கன்க்ளூஷன் வந்திருக்காங்க. நிறைய நோய்களுக்கு வந்து உண்மையிலே மருந்துகளே தேவைப்படாத சூழலில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஆங்கில மருத்துவம் தப்பு கிடையாது. அதை கையாளுற ஆட்கள், அதே நேரத்தில் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அது பின்னாடி இருக்கிற வணிகத்தை பற்றி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா மருந்தும் யூஸ் பண்ணக்கூடாது. மருந்து நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது உங்களுடைய ஃபீவருக்கு வந்து வைரல் ஃபீவராக இருந்தால் நீங்கள் வந்து மாத்திரை, ஜுரத்துக்கு மாத்திரையும் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபுட்டில் வந்து சாஃப்ட் டயட் அந்த மாதிரி சாப்பிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதே சப்போஸ் இன்ஃபெக்டிவ் ஃபீவராக இருந்துச்சுன்னா, இப்போ டைஃபாய்டு அந்த மாதிரினா அதுக்கு உண்டான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து போட்டு முறையான உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் ஒரு மெத்தடாலஜிக்கலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த காய்ச்சல்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பிரச்சனையே ஆகாது. இதை நம்ம சரியாக கையாளதுனால தான் இந்த காய்ச்சலை வந்து அதிகப்படியாக நம்ம வளர விட்டு நாளைக்கு பின்னாடி பிரச்சனையே வந்துடும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நாளே டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க பயத்தின் அடிப்படையில். நிறைய பேருக்கு தெரியாது, நாளே பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பெருசாக வந்து அந்த நோயை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா, நமக்கு வந்து முன்கூட்டியே வந்து எனக்கு டைஃபாய்டு வந்துடுச்சு, எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, யூரினரி இன்ஃபெக்ஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அந்த கிருமி ரத்தத்தில் வர்றதுக்கு ஒரு 3 நாளாவது எடுத்துக்கும். ஸோ காய்ச்சல் வந்து 3 நாள் கழித்து டெஸ்ட் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால் வந்து நீங்கள் வந்து இதை உங்கள் மருத்துவர்கிட்டயே நீங்கள் விட்டுட்டு நீங்களாக போய் ரத்தம் டெஸ்ட் பண்ணுறதும் நீங்களாக மருந்து வாங்கி சாப்பிட்றதும் இது வந்து பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும். இதனால் என்ன ஆகிடும்னா நிறைய வந்து உயிரிழப்புகள் ஏற்படுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, முறையான காய்ச்சலை பற்றின ஒரு விழிப்புணர்வு வேணும். அதே நேரத்தில் மருந்துகளை வந்து தேவையில்லாமல் பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு குடும்ப நல மருத்துவரை அணுகி உங்களுடைய நோயை பற்றி முழுமையாக அறிஞ்சிக்கணும். அதே நேரத்தில் இந்த காய்ச்சல் வந்து ஒரே நாளில் சரியாகணும்னு எதிர்பார்க்குறதும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மெத்தடாலஜிக்கலாக ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணணும். அப்படி ஃபீவர் சரியாகலைன்னா திருப்பி போய் பார்க்கணும். இந்த பொறுமை இல்லாமல் ஹேண்டில் பண்ணும்போது இந்த காய்ச்சல் வந்து பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா ஒரு டாக்டர் விட்டு இன்னொரு டாக்டர் விட்டு போகும்போது இந்த காய்ச்சலுடைய தன்மையை நம்ம இழந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், பெரிய சிக்கலில் மாட்டி உயிரிழப்புகள் ஏற்படுது. இதுதான் நம்ம அண்மை காலங்களில் நம்ம ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ காய்ச்சலை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அதை அணுகும் போது அது பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்துது. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஜோதிராவ் பூலே ஒரு முறை தன்னுடைய புத்தகத்தில் எழுதினார், ஆங்கிலேயர்களை நாமும் எதிர்க்கிறோம், ஆனால் சில செய்திகளுக்காக சில காரணங்களுக்காக ஆங்கிலேயர்களை நாம் ஆதரிக்கிறோம். அதே காரணத்திற்காக பார்ப்பனர்கள் ஆங்கிலேயர்களை மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்று எழுதினார். அந்த காரணம் என்ன? அவர்கள் எதிர்ப்பதற்கும் நாம் ஆதரிப்பதற்குமான காரணம் என்ன என்றால் வேறொன்றும் இல்லை. ஜோதிராவ் பூலே சொன்னார், ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுக்கு பணத்தை கொடுத்திருந்தால், பதவியை கொடுத்திருந்தால் அவர்கள் கோபப்பட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் இங்கே இருக்கிற மக்களுக்கு கல்வியை கொண்டு வந்து கொடுத்தார்கள், எனவே தான் அவர்கள் அவ்வளவு கோபப்படுகிறார்கள் என்றார். அதுதான் உண்மை. ஆங்கிலேயர்கள் 1000 தீமைகளை நமக்கு செய்திருக்கலாம், ஆனால் பொது கல்வியை கொண்டு வந்து தந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அவர்கள் இல்லை என்றால் வெறும் திண்ணை பள்ளிக்கூடங்களும் குருகுலங்களும் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான கல்வி என்பதை தாண்டி எல்லோருக்கும் கல்வி என்பதை 1836 அவர்கள் கொண்டு வந்தார்கள். எனவே தான் அவர்களை பார்ப்பனர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்று ஜோதிராவ் பூலே சொல்லுவார். அடிமைத்தனம் என்னும் புத்தகத்தில் இதனை அவர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நாம் இன்னொன்றை பார்க்கலாம். இப்போது எல்லோருக்கும் கல்வி இருக்கிறது, ஆனால் கல்வியை பெறுவதற்கு எல்லோருக்கும் பொருளாதார வலிமை இருக்கிறதா என்று ஒரு கேள்வி உண்டு. எல்லோருக்கும் பொருளாதார தேவைகள் ஒரே மாதிரி இருக்காது. தொடக்க நிலையில் அரசு பள்ளிகளில் கட்டணம் ஏதுமில்லை என்றாலும்
மேலே பெரிய படிப்புகளை படிக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கிறது என்பதால் அப்படி சிரமப்படுகிற பிள்ளைகளுக்கு 1,00,000 ரூபாய் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் கடன் கொடுத்து அதை வேலைக்கு போனதற்கு பிறகு அடைத்தால் போதும் என்கிற இன்றைய நடைமுறை ஓரளவிற்கு உதவியாக இருக்கிறது. ஆனால் விலைவாசி கூடியதற்கு பிறகு 1,00,000 போதுமானதாக இல்லை. இப்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இனிமேல் கூட்டுறவு வங்கிகளின் சார்பில் 5,00,000 ரூபாய் கடன் கொடுக்கப்படும். 1,00,000 என்பது 5 மடங்கு கூட்டப்பட்டு 5,00,000 ரூபாய் கடன் கொடுக்கப்படும். அவர்கள் படித்து முடித்து 5 ஆண்டுகளுக்குள் கடனை திருப்பினால் போதும் என்பது. இது வெறும் அரசாங்கத்தின் திட்டம், அறிவிப்பு என்று பார்க்க முடியாது. இது ஒரு சமூக மாற்றத்திற்கு வழிவிடுகிற ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு வந்ததற்கு பிறகு பணம் ஒரு தடையாக இருக்காது. 5,00,000 ரூபாய் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் தொடக்கத்தில் முதலாண்டில் படிக்க வருகிறவர்களுக்கு மட்டும்தான் கடன் என்பதை தாண்டி 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிறவர்களுக்கும் கூட அந்த கடன் தொகை வழங்கப்படும் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக நம் பிள்ளைகள், கிராமத்து பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள் இனிமேல் படிப்பதற்கு பணம் இல்லை, கட்டணம் கட்ட முடியாது என்பதால் படிப்பை விட்டுவிட்டோம் என்று சொல்ல வேண்டிய தேவை வராது. நம்முடைய நாட்டில் பெரும்பாலும் எங்கே அந்த கல்வி குறைந்து போகிறது என்றால் 11, 12ஆம் வகுப்பு வரை வருகிற பிள்ளைகள் கூட அதற்கு பிறகு கல்லூரிகளுக்கு போவதில்லை. அதைத்தான் நாம் ட்ராப் அவுட்ஸ் என்று சொல்லுகிறோம். ஆனால் இனி அப்படி எந்த தடையும் இல்லை, பிள்ளைகள் போகலாம். பெற்றோர்கள், அதுவும் ஏழ்மையில் வாழுகிற பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள், பிள்ளை வெளியிலே இருந்து வேலைக்கு போனால் ஏதாவது பணம் வரும், அதுவும் இல்லாமல் இவனுக்கு வேறு கட்டணம் கட்டி படிக்க வைக்க எங்களால் முடியாது என்கிறார்கள். கட்டணம் கட்ட வேண்டாம், 5,00,000 ரூபாய் வரையிலே கடன் தருவதாக அரசு சொல்லி இருக்கிறது. கூட்டுறவு வங்கிகளின் மூலம் அந்த கடனை பெற்று பிள்ளைகள் படிக்கலாம். படித்து முடித்தவுடனே கட்ட வேண்டாம், 5 ஆண்டுகளுக்குள் கட்டினால் போதும் என்பதெல்லாம் பொருளாதாரம் சார்ந்ததல்ல, ஒரு கல்வி சார்ந்தது, கல்வியின் வழியாக சமூக முன்னேற்றம் சார்ந்தது. இப்படிப்பட்ட ஓர் அறிவிப்பை தந்திருப்பதன் மூலம் இந்த தமிழ் சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து போகிற ஒரு பணியினை இன்றைய அரசு செய்திருக்கிறது என்பதை நாம் உணரலாம். அரசு பணத்தை தானே கொடுக்கிறார்கள் என்றால் அரசு பணத்தை கொடுப்பதற்கு ஒரு சட்டம் தேவை. அந்த திட்டம் இந்த அரசிடம்தான் இருக்கிறது. எல்லா அரசுகளும் அதை செய்யவில்லை. எனவே இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தந்திருக்கிற இந்த அறிவிப்பு இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் வழிகாட்டுகிற ஓர் அறிவிப்பாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கும் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் ஒவ்வொருவரும் பதிவு செய்ய வேண்டும்.